வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு வந்து பாட்டலை வச்சு ஏன்னா தூண்டில வச்சு மீன் பிடிச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊக்கு மாதிரி கொழுவி அதில் மாட்டும். ஆனால் இந்த பாட்டலுக்குள்ள எப்படி மாட்டுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிட்டு அதை பற்றி நாங்கள் விளக்கமும் உங்களுக்கு சொல்கிறோம், எப்படி இந்த பாட்டலுக்குள்ள மாட்டுது அப்படின்னு. அதுவும் மைதா மாவு, நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற மைதா மாவை வச்சு மீன் பிடிக்கிறோம். இப்போ மீனுக்கெலாம் மைதா மாவு பிரியாணி, பரோட்டா, சப்பாத்தி தான் பிடிக்குது போல. அப்படியே பார்ப்போம். பாருங்க, இங்கிட்ட ரெனில்டன் போட்டிருக்கான், இங்கிட்ட வந்து சேமலா அண்ணன் போட்டிருக்காங்க. ஆமாம், அதுவும் கற்றுக்கிறோம்ல. இவ்வளோ தண்ணிக்கு தான் போட்டோடனே தண்ணியோட தண்ணியாக போயிடாதா? மடி மாதிரி தான், தூருக்குள்ளே போயிட்டுனா வெளியே வர முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். மீன் வெட்டுதுல அதே மாதிரியே தான் ஓடி அந்த தூர்ல உள்ளது போய் திங்கிறது போய் வெட்டுவாங்க. ஒரு ரெண்டத்துக்கு போட்டால் முச்சிடும். அண்ணே மாட்டிட்டா? பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சரியாக இருக்கு. எடுத்து போடுங்க. எடுத்து போட்டா கடை பாருங்க. கடைசியில் மைதா மாவுக்கு தான் வரும் போல. ஆ மீன் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்பதான் எடுத்து பாரு, இந்த மறுமீன், மறுமீன் கொஞ்சம் சின்ன சைஸ்ரா, கொஞ்சம் சின்ன சைஸ். அதை விட குட்டி குட்டி. நல்லா மீன் பிடிக்க நேரம் வந்து புளிய கெடுக்க வரியா? போடுங்க. இல்லை பாப்பண்டா, இந்த ஆட்ட மீன் உழலைன்னு அவங்களுக்கு தான் உழைஞ்சுன்னா மாவு மாற்றிடுற. மீன் முட்டைவா செய்யணும்ல, உனக்கு முட்டுதாடா. டவுலு என்ன அவன் வர மாட்டேங்க. ஒன்று கொடுக்க நான் பார்த்துக்க. கரெக்டான வீடியோ எடுக்காமல் இருக்கிறேன் பிடிச்சிட்டாங்க. எடுக்கும்போது வர மாட்டேக்கு. நீ பிடிச்சிடலாம். நாலு மீன் பிடிச்சிட்டாங்க வந்து, ஒரே இதில் 2 மீன். ஆட உடம்பு கூப்பிட்றேன். மீன் நிறைய நிற்கி இதில். அந்த முறுக்கு இப்போ தான் இங்கே முறுக்கு அங்கிட்டு வருது, அங்கிட்டு தான் முறுக்கு தட்டிடும். நீ அந்த போட்டு கடையில் போடு. மீன் மாட்டிட்டு பிடிங்கண்ணா 2 மீன். நான் ஒரு மீன் தானா? ஒரு மீன் எங்கே பிடிச்சி போட்டு பார்ப்போம். போடு. நீ ஒரு மீனாக பிடிச்சிடுறா பார்ப்போம். கீழே ஓடாதியா, கூடத்துக்குள்ள அள்ளிடு.
இதில் கூலை தள்ளி அடிச்சிட்டு மாட்டிட்டானே. நிறைய இருக்கு மீன், நிறைய நிற்கிறது. அவன் போட்ட மாவுல கீழே எழுத அண்ணனை மாதிரி நல்ல கட்டியாராவணின்னா மீன் பிடிக்கலாம். ஒரு கொஞ்ச நேரத்தில் மீனை பிடிச்சி குமிச்சிடலாம். நான் போய் முடிகிற மாதிரி சொல்லுங்க, நான் போய் பைக்கில் வாங்கிட்டு வரேன். பல்சரு ஏன் வேணுமாங்க? ஸ்கூட்டி கிடையாது. இந்த இப்படி ராவுறாக ஒரு கட்டியா அப்படி ராவிட்டு நீ ஒன்று நீ தன் அவ போட்ட 5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் அடிச்சிருதுல. எனக்கு வாயே வைக்க மாட்டேங்கல. அவ கொஞ்சம் நல்லா மாவு அள்ளிக்கிட்டு கட்டியா வாயிலாம் ராவு. இப்போ பாரு, இப்போ டக்குன்னு நான் நெல்பாக வரு. இந்தா பாரு, சரியா? முரட்டு மீன், முரட்டு மீன், பெரிய மீன். போடுங்க போடுங்க. மாவை கொட்டிடும் போல இருக்கிற மாவை. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓடி போ. இன்னும் 2 மீன் மட்டும் பிடிங்க, நான் அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மூடியில் அமுக்கி விட கீழே உள்ள அமுக்கி விட்டுட்டு வாயில ராவி விடு. மீன் நிக்குது, அதனாலதான் நின்று பிடிக்குது. அவனுக்கு தான் அந்த வாயில தலைமுறை கட்டியா ரொம்ப தண்ணி ஆக்குறதுக்கு முன்னே வாயில தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க விடு. அவ்வளோதான், கரெக்ட். இப்போ பாரு, ரெணியில் மீனை பிடிச்சிருவான். தண்ணி வாத்திட்டு வீசு. இந்தா பாரு மீன். சரி, டக்கு டக்கு டக்குன்னு தான் பிடிமா. சரி, 2 மீன். 2 மீன். ஆட்கள் சரியில்லையா? ரெனில்றேன் ஆள் தான் தெரியல. இன்னைக்கு ஆள் தான் தெரியல. நீ பாரு 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 பாரு, இவர் பெரிய சைஸ்ரா, பொட்டா சைஸ்ரா. வாங்கிட்டு வந்துறியா? அதுக்குள்ள ரெனில்டேன் நீ ஒன்றாவது பிடிச்சிருன்னு பார்த்தா மாவு முடியுது. அப்பன்ட்ட ஜெயிக்க முடியாது புள்ள. தம்பி, அது ஒரு ட்ரிக்கு. கனவை தூண்டி ஓடுறது பார்த்துருக்கியா? ஒன்றா தான் வலிக்கும். அண்ணன்லாம் மிச்சமா கனவா யாரும் பிடிக்க முடியாது இல்லையா? உங்களோட போட்டிருக்கியா? ஒரு மீன் மட்டும் பிடிச்சிருக்கேன். அப்படி நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு பாக்கெட்டு. டக்குன்னு ஒரு 10-15 கிலோ பிடிச்சிருவோம். இந்தா பிடிங்க. ஏரியா தப்பி போயிட்டா.
மைதா மாவு முடிஞ்சு கோதுமை மாவு போட்டு பார்க்குறோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டிலே முடிஞ்சு விட்டு மைதா மாவு. ஸ்மெல்லு மாறலாம்ல, ஒருவேளை மோந்து ஸ்மெல்லு மாறிச்சுன்னா மைதா மாவுக்கு மட்டும் பிடிச்சி கோதுமை மாவுக்கு மட்டும் பிடிச்சிட்டு வைங்களேன், ட்ரெண்டை மாற்றி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு அவ்வளோ போட ஆரம்பிச்சிருவாங்க. நீ போன பின்னாடி நான் 6 மீன் பிடிச்சிருக்கேன், அவன் 1 மீன் பிடிச்சிருக்கான். துவஞ்சிட்டான்ல, அந்த வகையில் சந்தோஷம். இப்போ கலந்துட்டுனா பிடிக்காதுல்ல, எல்லாம் தானே இப்போ பிடிக்க மாட்டேங்கல. அதான் பிடிச்சிட்டா மாவு இருக்குதா? பாருங்க, இந்த மீன் வந்துக்கிட்டு நம்ம பிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், எப்பட்றா தூண்டில்னா ஊக்குக்குள்ளே கொழுவி நின்றுக்கிற மீன் மாட்டிடும், ஆனால் இதில் எப்பட்றா ஒரு சும்மா இதுக்குள்ளே போய் எப்படி கிடக்குது, இது ஏதாவது பேக்காக செட் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இது வந்துக்கிட்டு எப்படின்னா, எப்படி இது மாட்டுதுன்னு நான் சொல்கிறேன். மீன் வந்து இந்த லக்கத்துக்குள்ளே உள்ள மைதா மாவு போட்ட உடனே மைதா மாவுக்கு வந்து மீன் வந்து அதிகமாக அந்த மைதா மாவை சாப்பிட வரும். அது இந்த வகை மீன்கள்லாம் மைதா மாவை குற்றமாக சாப்பிட வரும். அப்படி வந்துக்கிட்டு இவர் உள்ளே திங்க வர்றவர் இப்படி உள்ளே போயிடுவார். போன உடனே நம்ம இதை பிடிச்சி இழுத்த உடனே அப்படியே வந்துடும். இது வந்து இது நம்ம இதை வந்து இங்கிட்டு இழுப்போம், மீன் வந்து முன்னே தான் மூவ் ஆகும் ஒழிஞ்சு பின்னாடி மூவ் ஆகாது. இதுக்கு வந்து ரிவர்ஸ் கியர் கிடையாது மீனுக்கு. அதனால தான் இதுக்குள்ளே வந்து மீன் மாட்டுது. அப்படி தான் இந்த எல்லா மீனையுமே நம்ம பிடிச்சோம். வாங்க போய் அதை எல்லாத்தையும் பார்ப்போம். இது ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. கீழே தட்டு இந்த பாரு எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் பார்ப்போமா. 1 2 3 4 5 6 8 10 12 14 16 17 மீன் பிடிச்சிட்டோம். எல்லாமே 2 மீன் இருக்கு போலடா. 1.5 கிலோ மேலே இருக்கும் போல. 2 கிலோ இருக்கு. 2 கிலோ கூட தானே இருக்கு. மீன் 2 கிலோ கூட இருக்குண்டா. வாங்க, இது வலையை நீங்கள் வலைய ஏற்றணுமா? இப்போ இதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சூப்பராக சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஆற்றுல மீனை பிடிச்சாச்சு.